வணக்கம். இன்னைக்கு கிரீன் ஆப்பிள் சேனல்ல மேத்ஸ் கேம் ஆக்டிவிட்டி புக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இது வரைக்கும் மொத்தமாக 3 புக்ஸ் வாங்கியிருக்கேன். என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது, எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இது வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஒரு 4 இயர்ஸ் போல் மித்ரனுக்கு வாங்கி கொடுத்த புக்கு தான் இது. பழைய புக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வீடியோக்காக எடுத்திருக்கேன். அடுத்து வந்து என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வந்து ஒரு ஒண்டர் ஹவுஸ் பப்ளிஷர்ஸ் கிட்டே இருந்து வாங்கியிருக்கோம். இது ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன்னு நினைக்கிறேன். இது எப்படி வாங்கினேங்கிறது சரியாக ஞாபகம் இல்லை. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பாக போய்கிட்டு இருந்தது. அது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. மொத்தம் இதில் 30 ஆக்டிவிட்டி இருந்தது. இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த புக்கு. அடுத்து வந்து நான் டிமார்ட் போகும்போது இது 25 ருபீஸ் தான் ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ். அதனால் சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி புக்கை வாங்கிடாதீங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஒரு மாதிரி பார்க்கவே கொச்ச கொச்சன்னு இருக்கிறதுனால இது மாதிரி ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு வந்து மேத்ஸ் கேம் மேலே உள்ள இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாங்கி கொடுக்குற புக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக ஆன்சர் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவங்க மேலேயே கான்ஃபிடென்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு பில்ட் பண்ணிவிட்டு அப்புறமேலுக்கு இந்த புக்கிலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டஃப்பாக கொண்டு போவாங்க. அந்த மாதிரி இருக்கிறது தான் நல்லது. ஒவ்வொரு புக் லாஸ்ட்டாக புக்கோட பேஜ் லாஸ்ட்டில் வந்து மொத்தமாக அதோட ஆன்சர்ஸ் இருக்கும். அடுத்து வந்து இப்போ நான் லேட்டஸ்ட்டாக வாங்கின புக்கு வந்து இந்த புக்கு. இதில் பார்த்திங்கன்னா 280 ருபீஸ் பிளாசம் அப்படிங்கிற புக் ஷாப்பில் பெங்களூரில் வாங்கினது இது. இந்த புக்கு ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருந்தது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஆக்டிவிட்டி கிட்டே இருந்தது. ஆனால் இதில் வந்து சிம்பிள் டு டஃப் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக எல்லாமே மிங்கிளாகி இருந்தது. இது நான் எதுக்காக வாங்கினேன்னா மித்ரன் யாழ்நிலா 2 பேருக்குமே சேர்த்து கொடுத்துர்லாம். எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் மித்ரன் பேர் போட்டு வச்சிடலாம். அந்த மாதிரி SYன்னு போட்டிருந்தேன்னா அது யாழ்நிலா பண்ண வேண்டியது, அதுவே M போட்டிருந்தா மித்ரனுக்கு பண்ண வேண்டியது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அவங்க பார்த்து அதை பண்ணிப்பாங்க. ரெண்டுமே சிம்பிளாகவும் இருக்குது, டஃப்பாகவும் இருக்குது, மிங்கிளாகி தான் இருந்துச்சு இந்த புக்கு. ஆனால் 100 ஆக்டிவிட்டி இருந்தது. ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த மேத்ஸ் கேமை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, பாதை இருக்குது அப்படின்னு கான்ஃபிடென்ஸ் வரும். ஒவ்வொரு பாதையும் கண்டுபிடிக்கும் போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்துட்டுருக்காங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டு இதில் வந்து பாதையே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு வந்து டக்குன்னு அப்செட் ஆகாமல் வேறு ஒரு வழி இருக்குது, கிட்டத்தட்ட பாதி வந்துடுவாங்க, பார்த்தா அதில் பாதை இருக்காது. அப்புறம் திரும்ப பொறுமையாக அவங்க அடுத்த வழியை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி கண்டுபிடிச்சி அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கும் போது ரொம்பவே ஃபன்னாக இருக்கும். அதே நேரத்தில் அவங்க ரொம்ப பொறுமையாக பண்ணும்போது அவங்களுக்கு டைமும் பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும், மைண்டுக்கும் நல்ல கேமாக இருக்கும். இந்த மாதிரி மேத்ஸ் கேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன மாதிரி புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.